ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் காலையில் என்னென்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் செஞ்சுருக்கேன். என் சின்ன பையனுக்கு எக்ஸாம் நடக்குது, மிட் டெர்ம் டெஸ்ட்டு, தேர்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டு நடக்குது. அதனால் அவனுக்கு மத்தியானம் தான், இருந்தாலும் காலையிலே எல்லா வேலையும் பார்க்கணும்ல. அதனால் காலையில் அவனுக்கு தோசைக்கு வந்து எறா கிரேவி தான். நேற்றே எறா வாங்கினேன், ஆனால் நேற்று நான் செய்யலை. அதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால் எறா கிரேவியும் அதுக்கு மிளகாக்கிள்ளி சாம்பார் தான். இந்த மீன் வறுக்கிறதுக்கு எறா கிரேவி, அப்புறம் சிக்கன் கிரேவிக்கெல்லாம் நமக்கு எப்போவுமே மிளகாக்கிள்ளி சாம்பார் தான் சூப்பராக இருக்கும். அதுதாங்க நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எறா தலை வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது தெரியவும் தெரியாது, சாப்பிடாத ஒரு பொருள் நினச்சேன். எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து தான் அதை பார்த்து, அதுவும் எவ்வளோ நாள் சாப்பிடல, அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிட்டு டேஸ்ட் ஒட்டிச்சு. அதனால் என் சின்ன பையனுக்கு எறா தலை. சரிங்க, நாளைக்கு ஒரு வீடியோவில் பேசலாம். பாய்.